நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா இருக்கோம். 20 வருஷமா மழை பெஞ்சா இதே நிலைமை தான். இங்கே தண்ணி வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆயிடுது. ஏன்னா தண்ணி போக இங்கே வழி கிடையாது. இங்கே ரோடும் போட்டு தர முடியல. ஸோ ரோடு போட்டு தர மாட்டேனாங்க. நிறைய வாட்டிக்கு சொல்லிட்டோம். இந்த ரோடு போட்டு கிட்டத்தட்ட நான் வரும்போது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது ரோடு. அதுக்கப்புறம் ரோடு போடல. எல்லாமே உயரமா இருந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாமே பள்ளமாயிடுச்சு. தண்ணி போக வழியே இல்லை. இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுறாங்க. எல்லாரும் மழை வந்தா இப்ப இருக்கிற சின்ன மழைக்கே எல்லார் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி போயிடுச்சு. அது இல்லாம பாம்பு, இந்த வயசானவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டம், குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டம் போயிட்டு வர்றதுக்கு. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை அருகே புது கணேஷ் தெரு பகுதிகளில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியிருப்பதை காட்சிகளாக பார்த்து வருகிறோம். பாதிக்கப்பட்ட மக்கள் அளித்த பேட்டியை நாம் கேட்ட விவரங்களை செய்தியாளர் சுமன் வழங்க நாம் கேட்கலாம். சுமன், விவரங்கள். வணக்கம் சாம். அதாவது சித்வா புயல் காரணமாக சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை, கிழக்கு கடற்கரை சாலை, சென்னை புறநகர் பகுதியில் கடந்த 4 நாட்களாக கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் இந்த சென்னை கிழக்கு கடற்கரை சாலை, நீலாங்கரை, புது கணேஷ் நகர் பகுதியில் தெருக்களில் முழங்கால் அளவுக்கு மழைநீராண்மை தேங்கி நின்றது. அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மிகவும் அவதிப்பட்டு வருவதாகவும், உடனடியாக இந்த தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற வேண்டும் எனவும், இவர்களுக்கு முறையான சாலையை அமைத்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் ஒரு கோரிக்கையும் வைக்கின்றனர். தொடர்ந்து இந்த சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீர் தங்களது வீட்டினுள் புகாமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மணல் மூட்டைகளை அப்பகுதி மக்கள் தங்கள் வீட்டின் வாசலில் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சுமன்.